Welcome to SN Electronics friends. இந்த வீடியோல ஒரு மீடியம் பட்ஜெட்ல ஒரு 3 amps 24 volt SMBSல class D audio யூஸ் பண்ணி 5.1ல போட்ட ஒரு ரிமோட் கிட் ஆடியோ ஆம்பிளிஃபையரை பத்தி பார்ப்போம். இந்த ஆம்புக்கு யூஸ் பண்ணியிருக்கிற ரிமோட் கிட் bassoon பிராண்டில் ரிமோட் கிட் வெர்ஷன் 2.0 ரிமோட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஏற்கனவே நான் இந்த bassoon ரிமோட் கிட் வாங்கிட்டு இருந்ததையுமே ஓப்பன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஆம்பை வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ தான் மறுபடியும் வீடியோ போடுறது. கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு. ரொம்ப நாளாக பெண்டிங்கில் கிடந்த ஒரு ஆம்பு. காரணம் வந்து இந்த கிளாஸ் டியில் ஒரு மீடியம் பட்ஜெட்டில் ஒரு ஆடியோ வந்து ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி இதில் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல்ஸ் பற்றி பார்ப்போம். இதில் வந்து பவர் சப்ளைக்காக 3 amps 24 voltiல் SMBS பவர் சப்ளை யூஸ் பண்ணியிருக்குது. அடுத்தது ஆடியோ செக்ஷனில் வந்து CA3110 15+15 வாட்ஸ் கிளாஸ் டி போர்டு வந்து 3 யூஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த 3ல் வந்து ஒரு சேனலுக்கு 15 வாட்ஸ், ஒரு போர்டுக்கு வந்து டோட்டலாக 30 வாட் போர்டு வந்து டோட்டலாக 30 வாட்ஸ் போர்டு 15+15 வாட்ஸ்னு போட்டிருக்கிறாங்க. 8 வோல்ட்லேருந்து 24 வோல்ட் வரைக்கும் இந்த போர்டு வந்து ஆப்ரேட் ஆகும். இதில் வந்து 3 போர்டு யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஒரு போர்டில் 2 சேனல் வரும். நான் இதை வந்து லெஃப்ட் ரைட்டு, அப்புறம் சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டு, அப்புறம் சென்டருக்கு ஒரு சேனல் மட்டும் எடுத்துக்கிட்டேன். சப்வூஃபருக்காக TPA 3118 60 வாட்ஸில் வர ஒரு மோனோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதனுடைய வோல்டேஜ் ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் வந்து 12 வோல்ட் 24 வோல்ட் வரைக்குமே ஆப்ரேட் ஆகும். இந்த ஆம்ப் ரெடி பண்ணலான்னு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும். இந்த 3110 3118 கிளாஸ் டி போர்டெல்லாம் வாங்கிட்டு வந்து செட் பண்ணி வச்சு, அதுக்கப்புறம் இதுக்கு தகுந்த ரிமோட் கிட் வந்து இன்பில்ட்டாக USB ப்ளூடூத்தெல்லாம் வர மாதிரி அது பிளான் பண்ணிகிட்டு இருந்தது. சரி அப்படின்ட்டு அப்படியே இருக்கும்போது கடையில் போகும்போது இந்த bassoonல எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்குங்களா, அதை வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணலான்ட்டு பண்ணிகிட்ருக்கிறேன். ஏற்கனவே இந்த கிளாஸ் டி போர்ட்ஸு அப்புறம் SMBS இதெல்லாம் வந்து ஒயரிங் அடித்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஆம்ப் அப்படியே சும்மா தான் போட்டு வச்சுருந்தேன். இது ஆக்சுவலாக ஒரு 2.1 கேபினெட்டு சோனியில் வர்றது. பேக் சைடு வந்து 3 DMK ஸ்பீக்கர் ஜாக்கெட்டுமே, ஒரு ஃபேனுக்கான கட்டிங்கு, அப்புறம் ஒரே ஒரு RCA ஜாக் மட்டும்தான் இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம அக்ரலிக் சீட்டு போட்டதுனால லுக்கும் நல்லாவே இருக்குது. பவர் சப்ளை பொறுத்த வரைக்கும் இது 3 amps 24 volt SMBS அடாப்டரு. இது வந்து அப்படியே ஆடியோ கொடுத்துட்டோம். அதுக்கடுத்து ஆடியோ வந்து 12 volt ரிமோட் கிட்டுக்கு தனியாக எடுக்கிறதுக்காக ஒரு பக் கன்வெர்ட்டர் 2576 அது யூஸ் பண்ண பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி அந்த பொட்டான்ஷியோமீட்டர் லைட்டாக வேரியேஷன் பண்ணும்போது அதில் வந்து லோ வோல்டேஜ் கொடுத்தோம்னாலும் ஒரு 12 voltage வரைக்குமே எடுத்துக்கலாம் 3.3லேருந்து. அதேமாதிரி ஹை வோல்டேஜ்லேருந்து ரெகுலேட் பண்ணி ஒரு 24 volt அப்படின்னா 12 volt வரைக்கும் அந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ ஒரு 1.1 volt வேணுனாலும் அதில் கம்மி பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஆம்பியர் வந்து குறையாமல் வரும். அதனால தான் அந்த பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ரிமோட் கிட்டுக்கு வந்து 12 volt வந்து அதில் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்டேன். அந்த ரிமோட் கிட்லேயுமே ஒரு டிஜிட்டல் பவர் சப்ளைன்னு 5 volt கொடுத்தோம்னா 12 volட்டாக கன்வெர்ட் ஆகிற மாதிரி இதுலேயுமே ஒரு 2576 or 96ன்னு நினைக்கிறேன் அந்த ரெகுலேட்டர் இதுலேயே இன்பில்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் நம்ம பக் கன்வெர்ட்டர் தனியாக போட்டு அந்த ஆம்பியர் குறையாமல் ரிமோட் கிட்டுக்கு வந்து சப்ளை கொடுத்துட்டோம். இந்த ஆம்ப் இப்படி பார்த்து செஞ்சாலும் இதுலேயுமே நிறைய குறைகள் இருந்தது. ஒவ்வொரு விஷயமே அந்த நாய்ஸ் ரெடியூஷன் அப்புறம் எல்லாமே ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் பார்த்தா ஒரு கெயின் இல்லாமல் வால்யூமே ரொம்ப டவுனாக இருந்தது. அதுக்கப்புறம் கெயினர் ஆட் பண்ணி மாஸ்டர் வால்யூம் எடுத்துவிட்டு டைரெக்டாக கொடுத்து செக் பண்ணி நிறையா வேலைப்பாடுகள் செஞ்சு அதை வந்து சக்ஸஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. இது எல்லாமே வீடியோவில் அப்படியே கடைசி வரைக்கும் பாருங்கள், வீடியோவில் வரும்.
ஓகே. இப்போ இதில் ஆடியோ ஒயரிங், ரிமோட் கிட்டுக்கான ஒயரிங், கெய்னர் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ ஆன் பண்ணிட்டோம். 3.1.8 அப்புறம் எல்லாத்துக்குமே சப்ளை ஓகே கரெக்டாக வருது. பக் கன்வெர்ட்டர் ஓகே. இப்போ யூஎஸ்பிக்கு வந்து ரிமோட் கிட்டில் வந்து மெயின் கண்ட்ரோல் யூனிட்டில் ஒரு ரெட் லைட் பிளிங்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. யூஎஸ்பி ரீட் ஆகிட்டு இருக்குதுன்னு. அடுத்து இந்த யூஎஸ்பி கிட்டில் வந்து லிரிக்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. அதுவுமே ஒரு நல்ல ஆப்ஷன். லிரிக்ஸு நல்லா டிஸ்பிளே ஆகுது. ப்ளூடூத்துமே நல்லா சப்போர்ட் பண்ணுது. ஆடியோவில் தான் கொஞ்சம் எனக்கு இந்த ஆடியோவுக்கு வந்து செட் ஆகலையே என்னமோன்னு தெரில. 100 dB வரைக்கும் வால்யூம் கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் வந்து வால்யூம் வந்து லைட்டாக கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது கெயின். இப்போ வோல்ட்டு செக் பண்ணிடுவோம். இதுக்கு வந்து 12 volt வரைக்குமே கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும் பக் கன்வெர்ட்டரில். 12 voltோட கொஞ்சம் கம்மியாக இருந்தால் ரிமோட் கிட்டுக்கு வந்து 12 volt தான் சப்ளை வந்து சொல்லியிருக்கிறாங்க, மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் வந்து 12 volt சப்ளை வந்து அக்யூரேட்டாக வச்சுக்குவோம். அடுத்து இந்த 12 voltலேருந்து கெய்னருக்குமே 12 volt எடுத்துருக்குறோம். கண்டிப்பாக இந்த ரிமோட் கிட்டு மறுபடியும் வாங்கி எஸ்டிகே இல்லைன்னா ஃபெட்டு யூஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியாக வாட்ஸ் அதிகமாக ஒரு ஆம்ப் ஒன்று செஞ்சு பார்க்கணும். இந்த ரிமோட் கிட்டோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறக்கு. இப்போ டிஸ்பிளேயில் பாருங்கள், இது நல்லாவே ரிமோட் நல்லாவே ஃபங்க்ஷன் ஆகுது. ரிமோட்டுமே நல்லா ஒரு குவாலிட்டியாக கொடுத்துருக்குறாங்க. இந்த வால்யூம் எல்லாமே நல்லா அட்ஜஸ்ட் ஆகுது. சென்சார் நல்லா ஒர்க் ஆகுது. இது வந்து classD ஆடியோ அப்படிங்கிறதுனால இல்லை வாட்ஸ் கம்மியான ஆடியோ போர்டு யூஸ் பண்ணதுனாலேயோ கொஞ்சம் கெயின் ரொம்பவுமே கம்மியாக இருந்தது. அதனால தான் கெய்னர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். பட் ரிமோட் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அதனால் வந்து ஒரு 100 watts இல்லை 200 watts ஒரு மாஸ்ஃபெட் 5200 இல்லைனா STK 4331 4141 ONIC வாங்கி ஒரு ஆடியோ ரெடி பண்ணி அதுக்கு இந்த ரிமோட் கிட் போட்டு எப்படி இருக்குது அப்படின்னு ரிசல்ட் பார்க்கணும். கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ இதில் யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல்ஸ் அப்படியே காட்டுற பாருங்கள். 3.1.0.3, 3.1.8.1, 3 amps 24 volt SMBS, bassoon remote kit 2.0, 12 volt buck converter, gainer board, master volume control, on off switch. இவ்வளோ தான் டோட்டலாக நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல்ஸ். இது வந்து ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே அடங்குற ஒரு ஆம்ப்னே சொல்லலாம். இந்த ஆம்ப் வந்து நான் ஃபுல் செட்டு வந்து எவ்வளோக்கு கொடுப்பேன் அப்படின்னா, டோட்டலாக இதனுடைய அடக்கம் ஒரு 8 inch subwoofer+boxோட 5 சேட்டலைட் ஸ்பீக்கர் ஃபைன் இந்த மாதிரி ஒரு 5 to 10 watts இருக்கிற ஒரு சின்ன 3 inch வர ஊஃபர் வரும் அந்த சேட்டலைட் சரவுண்ட் பாக்ஸ் அதோட சேர்த்து டோட்டலாக இந்த ஆம்போட பட்ஜெட் வந்து ஃபுல் செட்டு 10,000 ரூபாய்க்கு நான் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். இவ்வளோ லோ பட்ஜெட்டில் classD ஆடியோ வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு ரொம்ப பேஸ் எஃபெக்டாவோ இல்லை ரொம்ப வந்து அதிகமான சவுண்டு வச்சு கேட்க முடியாது. ஒரு நார்மலாக ஒரு படம் பார்க்குறக்கு ஒரு 10க்கு 11 ரூம்லேயோ இல்லை 16 அடி ரூம்லேயோ நல்ல ஒரு ஆடியோ ரிசல்ட் கண்டிப்பாக கொடுக்கும். இதில் 3 amps 24 volt சப்ளை யூஸ் பண்ணியிருக்கனால ஹீட் வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகலை. ஹீட் வந்து கம்மியாக ஹீட் இல்லைன்னு சொல்லலாம். ஸோ வந்து அதிகமாக அந்த ஹீட் நிலையில் கம்ப்ளைண்ட் வரக்கு வாய்ப்பே கிடையாது. பக் கன்வெர்ட்டர் எல்லாமே வந்து ஹீட்டு செக் பண்ணி பார்த்தேன். ஒரு 2 hours மேலே வந்து பாட் அவுட்டு பார்த்தேன். கண்டிப்பாக அந்த ஹீட் இஷ்யூவே கிடையாது இந்த செட்டில். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, மறுபடியுமே வந்து இன்னொரு ஆல்ட்ரு ஒர்க் பண்ணேன். காரணம் வந்து ஒரு 60-70க்கு மேலே ஆடியோ வால்யூம் வைக்கும்போது ஒரு நாய்ஸ் ஒன்று லெஃப்ட் ரைட்டில் நல்லாவே ஃபார்ம் ஆச்சு. சென்டர்லேயுமே நல்லா ஃபார்ம் ஆச்சு. சரௌண்டு சப்பில் வரல. அதனால் வந்து மாஸ்டர் வந்து ஆட் பண்ணேன். ஆடியோ வந்து டைரெக்டாக போகிறனால அந்த நாய்ஸ் ஃபார்ம் ஆகுது என்னன்னு தெரில அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த கம்ப்ளைண்ட்டுமே அரெஸ்ட் ஆயிடுச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மியூட் பண்ணால் எந்த ஒரு நாய்ஸுமே ஜெனரேட் ஆகலை. இதில் ஆடியோ ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கிளாரிட்டி ஒரு நல்லாவே இருக்குது. ஆனால் பேஸ் எஃபெக்ட் வந்து ரொம்ப வால்யூம் அதிகமாக வச்சுக்கப்போ எனக்கு பேஸ் பஞ்ச் நல்லா வேணும் அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு வந்து இந்த ஆடியோ திருப்தி பண்ணுமா அப்படின்னா திருப்தி பண்ணாது. ஒரு நார்மலாக ஒரு ஹோம் தேட்டர் நீங்கள் வந்து ஒரு 20,000 பட்ஜெட்டில் ஒரு சவுண்ட் பார் வாங்குறீங்க அப்படின்னா அந்த எஃபெக்டை வந்து இந்த ஆம்ப் கண்டிப்பாக திருப்தி பண்ணும். அந்தளவுக்கு தான் இருக்குது. நல்லாவே இருக்குது. 3 amps 24 volt சப்பில் தான் ஒரு 60 wattsல தான் வந்து சப்வூஃபருக்கு ஆடியோவே போட்டுக்கிறோம். இருந்தாலும் ஜம்முன்னு இருக்குதுன்னே சொல்லலாம். ஓகே நண்பர்களே, இந்த ஆம்ப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம முடிஞ்சால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய ஆடியோ அப்படியே லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கிறேன். காப்பிரைட் வந்தால் இதே மட்டும் ரிமூவ் பண்ணிடுவேன். ஓகே, அவ்வளோதான் நண்பர்களே, நன்றி.